சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, இன்று இரவுக்குள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உனக்கு நான் தரப்போகின்றேன். இதுவரை இருந்த தடைகளை எண்ணியெல்லாம் வருந்திக் கொண்டிருக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து விட்டேன். உன் வாழ்க்கை இனிமேல் இன்பமயமாக மாறப்போகின்றது. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கின்றது என்ற உன்னுடைய எண்ணத்தில் முதலில் கைவிட்டுவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றுதானே நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய உள்ளமானது நலமாக இருந்தால்தான் உன்னுடைய உடலும் நலமாக இருக்கும். தேவையற்ற கோபத்தை நீ கைவிட்டுவிடு. நீ இன்பமாக வாழ வேண்டும் என்றால் உனக்குள் சில மாற்றங்களை நீ கொண்டு வர வேண்டும். உனக்கு நான் துணையாக இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். இருளை கண்டு மிரண்டு விடாதே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான். இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவர்கள் யாரும் இல்லை. துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவர்களும் இல்லை. கடினமான காலங்களிலும் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகின்றது என்பதை நீ உணர்ந்தாலே போதும். உன் மனம் சீராகிவிடும். மனிதனாக பிறந்தாலே கர்மாவின் பலனை அனுபவிக்க வேண்டும். இந்த கர்மாவை மனதார ஏற்க வேண்டும். நீ செய்த கர்மாவானது உன் மூலமாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். நான் என்னும் அகங்காரம், ஆணவம் உன்னை கர்மாவிலிருந்து விடுதலை தராது. நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதில் யார் மனதும் பாதிக்கப்படாமல் நல்லொரு இதயங்களில் பதியப்பட வேண்டும். இல்லறவாசிகள் தங்கள் குடும்ப பாரத்தை ஏற்று நல்லறம் போதித்து தங்கள் கடமைகளை திறம்பட முடிக்க மனதை நற்சிந்தனையால் நிரப்ப வேண்டும். உனக்கு முன்னால் இருப்பவன் நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்வதை விட நீ நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்ந்து பார். அனைத்தும் அறிந்தவர் இந்த உலகில் இல்லை. படிப்பு உன் தரத்தை உயர்த்தும். சத்திய தர்மம் உன்னை இறைத்தன்மைக்கு அழைத்துச் செல்லும். இறைவனை தேடி அலையாதே. இருக்கும் இடத்திலிருந்தே அறிய முயற்சி செய். வாழும் வரை நீ எடுக்கும் முடிவே நிரந்தரம். அதில் சத்தியம் ஒளிர வேண்டும். அதுவே இறை நாட்டம். கோடி செல்வம் வந்தாலும் அது உன்னை விட்டு விலகினாலும் நீ மனம் கலங்கக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உறவுகளுமே நிரந்தரம் என்று நினைத்து விடாதே. இறையோ சிந்தனை மட்டும்தான் நிரந்தரமானது. மனப்பூர்வமான உண்மையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை நோக்கி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். என்னை மனதார ஏற்றுக்கொண்டு விடு. மனதில் கற்பனையை வளர்த்து ஏகபோக வாழ்க்கைக்கு முற்படாதே. எதுவானாலும் அது உன் கர்மாப்படியே நடக்கும். இதை நீ நம்ப வேண்டும். நீ நல்லவன் என்பதை உன் மனமானது உறுதி செய்யும் வரை போராடு. உனக்கு துணையாக உனக்கு நான் இருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு நீ போகத்தான் போகின்றாய். உன் கடமைகளை செய். உன் கரங்களால் வேலை செய். வாயினால் பேசு. கண்களால் பார். அவ்விதமாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள். மனதை ஒரு நிலைப்படுத்து. உன் மனதில் இருப்பதையெல்லாம் என்னிடத்தில் சொல். உனக்கு 100 மடங்கு நன்மையை நான் பெற்றுக் கொடுக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, எல்லா உயிர்களும் ஏதோ ஒரு விஷயத்திற்காக போராடி கொண்டுதான் இருக்கின்றன. நீ என்னை நேசித்து கொண்டிருக்கின்றாய். உன் மனம் முழுவதும் என்னை பற்றிய சிந்தனைகள் தான் உனக்குள் இருக்கின்றது. இனி நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலை வேண்டாம். முக்காலமும் உனக்கு நான் துணையாக இருப்பேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். உனக்கு வந்த துன்பங்களை நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருந்தாய். அவையெல்லாம் என் வாழ்க்கையை எனக்கு மிகவும் மோசமான நிலைமைக்கு கொண்டு சென்று விட்டன என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். இல்லை செல்லமே, வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன என்பதை அவையெல்லாம் உனக்கு புரிய வைத்து கொண்டிருந்தன. ஒருபோதும் நீ அதை தவறாக நினைக்காதே. அதிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து உன் வாழ்க்கையில் நீ முன்னோக்கி சென்று கொண்டே இரு. என் செல்ல குழந்தையே, தேவையில்லாத நபர்களோடு தேவையில்லாத விஷயத்திற்காக எக்காரணம் கொண்டும் வாக்குவாதம் செய்யாதே. உனக்கான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது. அந்த வாழ்க்கைக்கான மருந்தாக நீதான் இருக்கப் போகின்றாய்.
இன்னும் சில மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது இருக்கின்றது. நீ வரக்கூடிய நாட்களை எல்லாம் எதிர்நோக்கி காத்திரு. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம்தான் இப்போது உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது. நீ உயர்ந்த நிலைக்கு வளரப் போகின்றாய். சிரித்த முகத்தோடு உனக்காக நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையை எப்போது மகிழ்ச்சியாக மாற்றப் போகின்றேன். எதிலும் எப்போதும் பொறுமையாக இருக்க வேண்டும். உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை எல்லாம் நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது. நம்பிக்கையை நீ கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் கைவிட்ட போதிலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். எனது உண்மையான பக்தன் எனது அன்பை தவிர வேறு எதையும் என்னிடம் எதிர்பார்ப்பது இல்லை. என் விருப்பமே அவனது விருப்பமாகவும் இருக்கும். அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் என் விருப்பப்படியே நடக்கின்றது. அவன் அதை திடமாக நம்புவான். அப்படிப்பட்ட என் பக்தனை காக்க 7 கடல்களையும் நான் தாண்டி செல்வேன். நீ யாரிடமும் சொல்ல முடியாத பெரும் துயரினில் தவித்து கொண்டு இருக்கின்றாய். அனைத்தையும் நான் அறிவேன். என் செல்லமே, உனக்காக உன்னுள் நான் இருக்கின்றேன். அதனால் நீ கவலைப்படாதே. என் அன்பு குழந்தையே, ஏன் என் மீது இவ்வளவு கோபம்? உன் உடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கு நீ வலியால் துடிக்கின்றாய். ஆனால் எனக்கு அதை விட உன் மனவலிதான் பெரிதாக தெரிகின்றது. அதனால்தான் அதை சரி செய்ய அதிக கவனம் கொண்டுள்ளேன். உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது மலை போன்றதாய் இருக்கின்றது. மற்றவர்களது வார்த்தைகள் உன் மனதில் வடுவாய் தேங்கி இருக்கின்றது. அதையும் நான் சரி செய்து விடுகின்றேன். எந்த வழி எப்படி இருக்கும் என்று தெரிந்தும் நீ மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்தலாமா? அவர்களுக்கும் அது காயம்தானே. ஒருவருக்கு உண்மையான எதிரியே வெளியில் இருப்பவர்கள் அல்ல, அவனுடைய மனம்தான் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் மிக பெரியதாக எடுத்துக்கொள்வதும் சிறியதாக எடுத்துக்கொள்வதும் அவரவருடைய மனம்தான். மனம் என்பது பக்குவப்பட்டு விட்டால் இங்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பதே இருக்காது. என் செல்ல குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் நீ தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்க வேண்டும். எப்போதும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற ஒரு தன்னம்பிக்கை உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். என் வாழ்க்கை இது, இதை நான் என் விருப்பப்படி நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவேன் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். அதற்கான செயல்களிலும் நீ கால தாமதமில்லாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் உனக்கான வெற்றி தானாகவே வந்து சேரும். என் செல்ல குழந்தையே, உன் சாயப்பா இதை சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்திலேயே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது எல்லாம் நடக்க ஆரம்பித்து விட்டது. இன்று இரவுக்குள் மிகப்பெரிய நல்ல செய்தியை நீ உன் காது குளிர கேட்கத்தான் போகின்றாய். உன் சாயப்பா உனக்கு கொடுத்த வாக்கை ஒரு நாளும் மீற மாட்டேன். நீ பலமுறை இதை அனுபவித்தும் இருப்பாய். இப்போது நான் உனக்கு சொல்லி இருக்கும் இந்த விஷயமானது நிச்சயமாக நடக்கும். உனக்கு வாழ்வில் எப்போதும் நான் துணையாக இருக்கின்றேன். என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்வில் நடப்பவை யாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.